ஹாய் ஹலோ வணக்கம் விமன்ஸ் ஃபைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா அண்ட் பாரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பன்னீர் பட்டர் மசாலா தாங்க. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இன்றைக்கி நான் 200 கிராம் பன்னீரை க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இதுக்கு தேவையான பட்டர், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பல், அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி, 2 வெங்காயம், 4 தக்காளியும் எடுத்திருக்கேன் நான். ஃபஸ்ட்டு நாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நாம் இந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 3 பீசஸ் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். கண்ணாடி மாதிரி வந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு நாம் இந்த இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே இந்த முந்திரியும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலா எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா ஒரு நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் தான் கிடைக்கும். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு இந்த பேனில் நான் ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ் இதோடு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதோட பன்னீர் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நாம் இந்த க்யூப் சைஸ் பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாம். பன்னீரில் நல்லா கிரேவி படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க. லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இதோட ஒரு 1/2 கிளாஸ் பால் இதோட சேர்த்துக்கலாம். பால் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த பால் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டாக நாம் இந்த கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டெலிஷியஸான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் சொல்கிற இந்த 4 இன்க்ரீடியண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் இதில் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் முந்திரி, செகண்ட் ஒன் பால் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம், தேர்ட் ஒன் சுகர், ஃபோர்த் ஒன் கசூரி மேத்தி. இது 4மே நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா சேர்க்கும் போது இது ஒரு டேஸ்ட் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே இருக்குங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.